இந்தியா பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை அண்மையில் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது. அதேவேளையில் போர்க்குற்ற விசாரணையில் இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருக்கிற நிலையில அந்நாட்டு பிரதமரை அமெரிக்கா அழைத்ததற்கான காரணம் என்ன? மறைமுகமாக இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்க வாய்ப்பிருக்கா? இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக இருந்தது ரத்தாகிவிட்டது. இந்நிலையில் நேற்று திடீர்னு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சூசன் ரைஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து நிறைய பிரச்சனைகள் குறித்து பேசிவிட்டு, ஒபாமா உங்களை அழைத்திருக்கிறார், நீங்கள் வெள்ளை மாளிகைக்கு அக்டோபர் மாதம் வர வேண்டும், அந்த அழைப்பை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒபாமா அவர்கள் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை மட்டும் ஏன் அழைத்தார், ஏன் பிரதமர் நரேந்திர மோடியை வெள்ளை மாளிகைக்கு அழைக்கவில்லை என்ற கேள்வி அரசியல் வல்லுநர்களால் முன்வை அமெரிக்கா தரப்புல பேசி பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல ஒபாமா அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களையும் சந்திக்கிறார். எப்போ அப்படின்னா, அடுத்த மாதம் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா பயணிக்கவிருக்கார். முதல்ல ஐநா சபையில் கலந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நியூயார்க்கில், அதன் பிறகு கலிஃபோர்னியா போயிட்டு மறுபடியும் திரும்பி நியூயார்க் வரும் பொழுது திரு ஒபாமாவை சந்தித்து இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, வெள்ளை மாளிகைக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அது மட்டும் இல்லை, நவாஸ் ஷெரீஃபோட அவசரமான இந்த மீட்டிங் எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அமெரிக்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை மட்டும் நாங்கள் பேசவில்லை, அதையும் பேசினோம். ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமே பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பண உதவி செய்கிறது. அந்த வகையில் பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதி தாக்குதல் நடத்துகிறாங்க, பாகிஸ்தான்லேயே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதை பாகிஸ்தானால் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அதனால் மீண்டும் ஃபண்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் நாங்கள் இருக்கோம். இது குறித்தெல்லாம் பேசுவதற்காகத்தான் நாங்கள் நவாஸ் ஷெரீஃபை அமெரிக்கா கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் நமக்கு தகவல் சொல்கிறாங்க. சலீம், அடுத்ததா இப்போ போர்க்குற்ற விசாரணையில் இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்திருக்கு. இதற்கான காரணம் என்ன? இதனால போர்க்குற்ற விசாரணை சரியான பாதையில் செல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? இலங்கையில் எல்டிடிக்கும் இலங்கை அரசிற்கும் நடைபெற்ற போர் 26 வருஷமாக நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. போரின் இறுதி நாட்களில் அப்பாவி பொதுமக்கள் 40,000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநாவே தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போது சர்வதேச விசாரணை இருந்தால்தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கருத்தாகவும் இருந்து வந்தது. அமெரிக்காவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஐநா மனித உரிமை கவுன்சிலில் சர்வதேச விசாரணை வேண்டும் இலங்கையில் நடைபெற்றிருக்க போர் குற்றங்கள் தொடர்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திடீரென்ற அமெரிக்கா ஒரு யூட்டர்ன் அடித்து என்ன செஞ்சிருக்காங்க இப்போ அப்படின்னா, ஒரு புதிய தீர்மானம் ஒன்று கொண்டு வருவதாக உள்ளார்கள். சமீபத்தில் மீண்டும் ஒரு மனித உரிமை கவுன்சில் கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. அதில் இலங்கையில் உள்நாட்டு விசாரணையே போதும் என்ற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வர நிலைப்பாடு அமெரிக்கா எடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது இலங்கையில் உள்ள தமிழ் கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் இருக்கும் தமிழ் கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. அமெரிக்க தூதரகம் சென்னையில் இருக்கு, அமெரிக்காவோட துணை தூதரகம், அங்கேயும் போராட்டம் நடைபெற போவதாக அறிவிப்புகள் வெளியானன. அமெரிக்கா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் ஏன் இந்த மாற்றத்தை மேற்கொண்டோம், ஏன் இந்த யூட்டர்ன் அப்படின்னா, அப்போ இருந்தது ராஜபக்ஷ அரசுல உள்ள விசாரணை நடந்தால் நீதி கிடைக்காது என்று நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதனால தான் தீர்மானம் கொண்டு வந்தோம். இப்பொழுது ஆட்சி மாற்றம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி வேறு இப்போ சிறிசேனா ஜனாதிபதி ஆயிட்டார். அது மட்டும் இல்லாமல் பிரதமரும் மாறி இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே வந்திருக்கிறார். புதிய பொறுப்பாளிகள் வந்திருக்கிறார்கள் என்பதால் தான் இந்த யூட்டர்ன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி வந்தாலும், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா என்பது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் செய்ய சூழல் இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்கும், நட்பு கரம் நீட்டும், அதன் பிறகுதான் மனித உரிமை, நியாயம் அநியாயம் எல்லாம் ரெண்டாவது தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள்.